அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாஜக புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலை பாஜக புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. என்ன காரணம்? முழு விவரங்கள். சலோமி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக களமிறங்கும் என்றுதான் காலை வரை செய்தி வந்திருந்தது. இதனை அடுத்துதான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் சுதாகர் ரெட்டி தலைமையில் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் உள்ளிட்டோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார்கள். இதனை அடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பான முடிவுகள் என்ன நிலைப்பாடு என்பது குறித்து வெளியாகும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக தரப்பிலிருந்து ஒரு நீண்ட நெடிய அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தேர்தல் என்பது நியாயமான முறையில் நடைபெறாது, மக்களை ஆட்டு மந்தையில் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல் என்பது இந்த தேர்தலிலும் நடைபெறக்கூடும் என்பதாலும் பாஜகவினுடைய இலக்கு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இலக்கு 2026 தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி உள்ளது என்பதால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கிறது என்று ஒருமித்த கருத்தாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதில் முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை. வருகின்ற 2022ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுகவை முழுமையாக அகற்றவிருக்கும் தேர்தல். அந்த இலக்கை நோக்கியே தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் நடுவே இடைத்தேர்தல் மீண்டும் கால்நடைகளைப் போல பொதுமக்களை அடைத்து வைத்து திமுகவை அனுமதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை. மக்கள் நலன் விரும்பும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நன்கு கலந்தாலோசித்த பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை வழங்குவதே எங்கள் இலக்கு என்று அண்ணாமலை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் இடையே இருமுனை போட்டியாக நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சலோமி. ராஜேஷ், கடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது 4 முனை போட்டி நிலவி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது 2 கட்சிகள் மட்டுமே போட்டியிட உள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். மீதி 2 கட்சிகளும் போட்டியிடவில்லை என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் நிலவரம் என்ன? இப்போ புறக்கணித்திருக்கிற கட்சிகளின் கூட்டணி கட்சிகளின் நிலவரம் என்ன? ஒட்டுமொத்தமாக இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக, தாவே, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுடைய நிலைப்பாடாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த அறிக்கையில் தெள்ள தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடன் கலந்தாலோசித்துதான் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகத்தான் அர்த்தம். அதிமுக ஏற்கனவே புறக்கணித்திருக்கிறது. தேமுதிகவும் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள். தேமுதிகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்போம் என்று அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியின் கூட சீமான் இன்றைக்கு பேசும்பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், தை திருநாள் அன்று, தை முதல் நாள் அன்று உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் என்று அன்றைக்கு தங்களுடைய வேட்பாளரை அறிவிப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சிகள் என்று பார்க்கக்கூடிய திமுக மற்றும் நாம் தமிழர் இடையே இந்த இருமுனை போட்டி என்பது உருவாகி இருக்கிறது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.